ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே டெக்னிக்கல் இஷ்யூவால இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 28/6/2026 இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock வந்து ஓபன் ஆகியிருக்கு. 2/6/2026 வரக்கூடிய வியாழக்கிழமை நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓவராலா 4 days வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். இந்த 4 daysக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயாவே இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், லேப்டாப்லயும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருந்தாலும் சரி, iOS வச்சிருந்தாலும் சரி, லேப்டாப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். பிசி வச்சிருக்க ஸ்டூடெண்ட், பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எந்த டிவைஸ்லனாலும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல அட்டன் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் கொடுத்திருப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க டைரக்டா அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டைரக்டா எப்படி அட்டன் பண்றது அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த மெகா லைவ் டெஸ்டோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் டெஸ்டோட லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டெஸ்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்டோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இருக்கக்கூடிய மற்ற குரூப்புக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டெஸ்டோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். டைம் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்திருக்கோம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே ஒரே இன்டர்ஃபேஸ்ல டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து அட் அ டைம்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இங்க நெக்ஸ்ட் இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க லாங்குவேஜ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்னா தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்போம். இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கொடுங்க. எப்படி நீங்க வந்து ரியல் எக்ஸாம் எழுத போனா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரீட் பண்ணி அடுத்து உள்ள டெஸ்ட்டுக்கு போற மாதிரி கொடுத்துருப்பாங்களோ, அதே ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட்டும் நாங்க வந்து கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் இருக்கு இல்லையா, இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா டைமர் வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். டைம் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இங்க வியூ இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், தமிழ் எதுலனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் நான் இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கேன். இப்ப தமிழ் மாத்தணும் அப்படின்னாலும் நான் இதை வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் பாக்ஸஸ் வந்து கொடுத்திருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் வந்து 1வது கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு தான் 2வது கொஸ்டின் போகணும் இல்ல. திடீர்னு நான் 94th கொஸ்டின் கூட உடனே போகலாம். இல்லைன்னா 73rd கொஸ்டின்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 73வது கொஸ்டினுக்கு போயிடலாம். 66வது கொஸ்டின் அப்படின்னா 66வது கொஸ்டினுக்கு போகலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அதுக்கடுத்து மாடரேட், அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா நீங்க வந்து டைமை கொடுத்து இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். எந்த கொஸ்டின்லயும் ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் வந்து போயிருங்க. ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே ஃபீல்ட்ல உட்கார்ந்து 1.5 மணி நேரம் சின்சியரா டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு உங்களோட ஸ்கோர் என்ன வருதுங்கிறத பாருங்க. Thursday நாம இந்த கொஸ்டினை வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். இல்லனா நீங்க வந்து Thursday வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கான ஃபுல் சொல்யூஷனுமே நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலயும் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டேன். இதுக்கான ஆன்சர் என்னவோ அத சூஸ் பண்ணிட்டு நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுக்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னவோ அதுக்கான ஆன்சர் என்னவோ அத செஞ்சு பார்த்துட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுக்கணும். அடுத்து நீங்க வேற 12th கொஸ்டின் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். சப்போஸ் தமிழ்ல மாத்தணும் அப்படின்னா லாங்குவேஜ தமிழ்லயும் மாத்திட்டு அதுக்கான ஆன்சர் என்ன வருதுங்கிறத சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் முடிஞ்சதும் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகிரும். அதுக்கு முன்னாடியே நீங்க சப்மிட் பண்றீங்க அப்படின்னா இங்க சப்மிட் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எத்தனை ஆன்சர் பண்ணல, எத்தனை கொஸ்டின் வந்து விசிட் பண்ணிருக்கீங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். இந்த சப்மிட்ட நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட மார்க் என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டீடைலா இதுல வந்துரும். ஃபர்ஸ்ட் மார்க் எத்தனை, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே இதுல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சொல்யூஷன் அப்படின்னு ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த சொல்யூஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இங்க வியூ சொல்யூஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான டீடைல்டான சொல்யூஷன் வந்து இதுல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தமிழ்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா கொஸ்டினுக்குமே பாத்தீங்கன்னா டீடைல்டான சொல்யூஷன் கொடுத்திருப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. இப்ப சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் எனக்கு இங்கிலீஷ்ல பார்த்து புரியல, நான் தமிழ்ல சொல்யூஷன் பார்க்கணுங்கிற ஸ்டூடெண்ட் தமிழ்ல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து தமிழ்ல வந்து ஷோ ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்க அனலைஸ் பண்ணும்போது சொல்யூஷன் பாக்குறதுக்கு உங்களுக்கு இந்த ரைட் சைட்ல இருக்க பாக்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டர் ஆர் பிசில பாத்தீங்கன்னா லேப்டாப்ல பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன் ஃபுல்லாவே நம்ம டெஸ்டோட கொஸ்டின் மட்டும் ஷோ ஆகுற மாதிரி இதுல டீடைல்டா இருக்கும். ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட்டா டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம். கரெக்டா அட்டெண்ட் பண்ணுங்க. சோ டெஸ்டோட லிங்க் வந்து நான் திருப்பியும் சொல்றேன். வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டெஸ்டோட லிங்க் வந்து இருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. நான் இந்த டெஸ்ட் மட்டும் இல்ல மேம், குரூப் டிக்கு இன்னுமே நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 399 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல்ரெடி எஸ்டர்டேவே உங்களுக்கு ஆஃபரோட டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டினா 1999 பே பண்ணி லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணிக்கலாம். ஓகேவா? 1999 பே பண்ண வேண்டாம். 1 இயருக்கு 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஓல்டு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த 1999 ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி இமீடியட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு 1 இயர் வேலிடிட்டினா நீங்க 799 பே பண்ண வேண்டாம். 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட், என்டிபிசி சிபிடி 2க்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வே எஸ்எஸ்சிக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நாம எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏ, குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்ல இப்போ குரூப் டி ஆகஸ்ட்ல வர்றதுனால குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி மார்னிங் பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ கரெக்டா இந்த லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சா கூட சிசிஏ கேண்டிடேட், ஓபன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் யாரா இருந்தாலும் சரி, இது நாள் வரைக்கும் நான் படிக்கல, இப்ப இருக்க டைம்ல தான் நான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா இந்த லைவ் கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மறக்காம மெகா லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். 4 நாள் தான் டெஸ்ட் வந்து லைவ்ல இருக்கும். ஓகே, எதுக்கு 4 நாள் டைம் கொடுத்துருக்கோம்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ ஒரு நாள்ல ஒரு 3 hours வந்து உங்களுக்கு என்ன ஆகிரும், அதுலயே முடிஞ்சிரும். அதனாலதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 4 நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஜாப் போயிட்டு எழுதுற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சோ உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல
இந்த 4 நாள்ல கரெக்டா ஒரு 3 ஹவர்ஸ ஒதுக்கி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு கரெக்டா அத வந்து அனலைஸும் பண்ணிருங்க. ஓகேவா? இதோட டீடைலான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே Thursdayல இருந்து உங்களுக்கு YouTubeல எக்ஸ்பிளைன் பண்ணிருவோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எவ்ளோ மார்க் வருதுங்கிறத பாருங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பாருங்க. சோ சிம்பிள் தான். ஜஸ்ட் லிங்க கிளிக் பண்ண போறீங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல இந்த டெஸ்ட்டை வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.